ரெண்டு சீக்வன்ஸ் நான் வச்சிருக்கேன். ரெண்டு சீக்வன்ஸும் இங்க இருந்து வருது அப்படின்னா இந்த வீடியோல let us prove Leibnitz theorem for alternate series. ஓகே, அதாவது என்னுடைய ultimate aim is to prove this fellow -1 the whole power n divided by n. ஓகேங்களா, summation n equal to 1 to infinity. This series is going to converge அப்படிங்கிறது தான் நான் ப்ரூஃப் பண்ண போறேன். இது எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா with the help of Leibnitz theorem. இதுதான் என்னுடைய டாஸ்க் இன்னைக்கு. ஸோ திஸ் தியரம் திஸ் சீரியஸ் இஸ் கோயிங் டு கன்வர்ஜ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறது தான் இன்னைக்கு உள்ள மெயின் டாஸ்க். ஓகே, ஸோ ஹவு டு ப்ரூவ் திஸ் அப்படின்னா லெபினிட்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறேன். அப்போ லெபினிட்ஸ் தியரத்தை ப்ரூஃப் பண்ணுறது குட்டி குட்டி தியரங்கள் நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன். தட் வி ஆர் இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் லெபினிட்ஸ் தியரம். இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு குட்டி ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் த லெபினிட்ஸ் தியரம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ப்ரூவ் theorem என்ன நம்பர் 3.41. so 3.41 அப்படிங்கிற தியரத்தை ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ என்ன இந்த தியரம் என்ன ஸ்டேட்மெண்ட் பண்ணுதுன்னா let an அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இந்த an வந்து என்னன்னா 0ல இருந்து ஆரம்பிக்கும். A0, A1, A2, A3 இப்படி போகுது. அதாவது A0ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு சீக்வன்ஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி Bn அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அதுவும் எங்க இருக்கு? n equal to 0 to infinity. B2 sequences. B2 sequences. ஓகேங்களா? சரி, now we are going to put an which is equal to that is A0 plus A1 plus dot up to I call it to be an. Okay, that is the first A0 ல இருந்து A1 வரைக்கும் உள்ள இந்த சீக்வன்சஸ்ல முதல் n plus 1 எலிமெண்ட் A0 சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா, n எலிமெண்ட்ஸ் வரைக்கும் நான் கூட்டுறேன். அதை தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், கேபிட்டல் A ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, for every n equal to 0 1 2 இப்படி போயிட்டே இருக்கு. Okay, so this is my capital A and put இது என்னோட convention that A of -1 which is going to be equal to 0. இது வந்து நான் என்ன பண்றேன், ஸ்பெசிஃபிக்கா A of -1 இந்த இடத்துல -1 கிடையாது. பட் ஆனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு நம்பரை போட்டுக்கிறேன். A of -1 வந்து 0 அப்படின்னு நான் அசம்ப்ஷன். ஏன்னா என்னுடைய ஈக்குவேஷன்ல நான் ஒரு ஈக்குவாலிட்டி ப்ரூஃப் பண்ண போறேன். அந்த ஈக்குவாலிட்டியில A -1 வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகேங்களா, அப்போ அந்த A -1 இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் வராது. அதுக்காக நான் என்ன பண்றேன், put an which is equal to this and an minus equal to this அப்படின்னு ப்ரூஃப் பண்றேன், அப்படின்னு அஸ்யூம் பண்றேன். ஓகே, then if 0 which is less than or equal to p which is less than or equal to q, okay, that is p comma q are integers. Okay, then this is the equality we are going to prove. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. that is something more interesting. summation, this is summation n equal to p ல இருந்து q வரைக்கும். ஓகே, n equal to p to q, that is an into bn which is equal to this is summation n equal to p to q minus 1, then I may write this is capital an into bn minus bn plus 1, okay, plus I'm having this a suffix q and b suffix q, okay, minus then a of p minus 1 into bp. okay, p minus 1 into bp. கரெக்டா? இப்போ p க்கு பதிலா 0 போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா a of minus 1 வருமா, அதனால தான் இந்த இடத்துல a of minus 1 அப்படிங்கிறது 0 அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடமே டேமே வராது. அதுதான் p equal to 0 போட்டீங்க அப்படின்னா இந்த டேமே வராது. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், -1 அப்படிங்கிறதுக்கு ஐ ஹவ் கிவன் தட் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய காரணமே அதான். இந்த இடத்துக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த இடத்துல when p equal to 0 போடும்போது we will have this is a of -1 கிடைக்கும். அப்ப
அப்போ இந்த டேர்மை வேனிஷ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணிக்கிட்டேன் 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, now let us go to the proof. Okay, and moreover இந்த inequality இந்த ஈக்குவாலிட்டிக்கு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா this is called partial summation formula. This is called partial summation formula. And note that இந்த inequality ரொம்ப முக்கியம், இந்த ஈக்குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை தான் நான் அடுத்த தியரத்துல போய் யூஸ் பண்ண போறேன். சரி, shall we go to the proof? இதை தான் நான் ப்ரூஃப் பண்ணணும், நான் ப்ரூஃப் பண்றேன். ஓகேங்களா? So we'll go for a proof. சரி, முதல்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோமா? given this an, sorry, capital an அப்படிங்கிறது என்னது? capital an which is equal to a0 plus a1 plus dot 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 plus up to an. I will write an minus 1 plus an. Okay, this is for every n equal to 0 1 2 இப்படி போயிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து என்னது அப்படின்னா af minus 1 which is equal to 0 இது கொடுத்துருக்காங்க. So it is given. Okay, so note that இதை பாருங்க, capital an which is equal to a0 plus an minus 1 plus a1 plus plus dot 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 dot, okay, dot 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 plus a n minus 1, okay, plus an, இது an. அப்போ a n minus 1ங்கிறது யாரு அப்படின்னா this is equal to a0 plus a1 plus dot 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 plus a n minus 1. Okay, so this implies that an minus an minus 1 which is equal to யாரு அப்படின்னா இதெல்லாம் அடிபட்டு போயிடும் கழிச்சிருப்பா, இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா this an மட்டும். அப்போ an which is equal to this. ஓகே, இப்போ வாங்க, இப்போ now இதை கால்குலேட் பண்ண போறேன். என்னது? இதுதான், that is summation n equal to p ல இருந்து q போற மாதிரி, that is an into bn. இதுதான் கால்குலேட் பண்ணணும். அப்ப இந்த anக்கு பதிலாக நான் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். கரெக்டா? இந்த anக்கு பதிலா I can substitute this way. So therefore this is equal to, இதை வேணா ஒன்று வச்சுக்கோங்க, 1, இது 1. ஓகேங்களா? So this implies that summation n equal to p ல இருந்து q, I may write anக்கு பதிலா this is denoted by this is an minus an minus 1 into bn by 1. ஓகே, சரி, இதை ரெண்டா பிரிச்சுக்கலாமா? இது எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா this is summation n equal to p ல இருந்து q, that is capital an into bn, முதல் டேர்ம் இதை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிருக்கேன், minus summation n equal to p ல இருந்து q க்கு, okay, that is a n minus 1 into bn, n minus 1 into bn. okay, சரி, இங்க பாருங்க, இந்த டேர்ம்ல நான் என்ன பண்றேன்னா then this first term can be expressed as, இதை என்ன பண்றேன் அப்படின்னா you make it be summation n equal to p ல இருந்து q வரைக்கும் போகாம q minus 1 போட்டுக்கோங்க, q minus 1. அப்ப இங்க என்ன இருக்கும்? an bn, இது அப்படியே இருக்கும், பிளஸ் the qth term வந்து என்ன கிடைக்கும்னா this is aq bq. ஓகே, மைனஸ் இந்த டேர்மை பாருங்களேன், இந்த டேர்ம் யாரு அப்படிங்கறது மட்டும் நான் சொல்றேன். இவனை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா முதல்ல எப்படி கிடைக்கும்? முதல் டேர்ம் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒருத்த மட்டும், இவனை மட்டும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி கிடைக்கும் பாருங்க, a p minus 1 into bp. கரெக்டா? அடுத்தது பிளஸ் a, அடுத்த டேர்ம் p plus 1 வருமா? அப்ப ap and bp plus 1 இப்படி கிடைச்சிட்டே இருக்கும். கடைசி டேர்ம் யாரு அப்படின்னா that is plus கடைசி டேர்ம் யாரு? a q minus 1 into bq இப்படி கிடைக்கும். கரெக்டா?
இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஃபுல்லா வேற மாதிரி எழுத போறேன். That is, note that this is equal to summation. This is summation n equal to p ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதை என்ன பண்றேன் அப்படின்னா I call it be n equal to p minus 1 ல இருந்து ஆரம்பிச்சு இது என்ன பண்றேன் an into b n plus 1 போட்டுக்கிட்டுமா, n plus 1 ரெண்டு ஒன்று தான் பாருங்க. முதல் டேர்ம் இதில் என்ன கிடைக்கும் p, அப்போ இதில் இந்த கேஸில் என்ன கிடைக்கும் அப்படின்னா n-க்கு பதிலாக p minus 1, அப்போ a p minus 1 கரெக்டா. அடுத்தது bp கரெக்டா, bp இந்த முதல் டேர்ம் வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ரெண்டாவது டேர்ம் எல்லாம் வரும். கடைசி டேர்ம் வந்து என்னது aq minus 1 into bq. அப்போ இந்த இடத்துல எது வரைக்கும் தான் வரணும் அப்படின்னா it has to be q minus 1 வரைக்கும் தான் வரணும். Is it okay? This is q minus 1. இது வந்து கரெக்டா. அப்போ கடைசி டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா aq minus 1 plus aq minus 1 into bq. Is it okay? அப்போ இந்த டேர்மும் ஒரே டேர்ம் தான், வேற பிரச்சனையே இல்லை. ஓகே, these both are same. Is it okay? இந்த இடம் புரியுதா? இந்த ஃபெல்லோவும் இந்த ஃபெல்லோவும் ஒன்று தான், இவ ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இந்த an minus 1 bnங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் an bn plus 1 எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் p minus 1ல இருந்து ஆரம்பிச்சு இங்க என்ன பண்ணியிருக்கேன் we are having q minus 1 வரைக்கும் போட்டுருக்கேன். ஸோ these both are same. ஸோ இந்த டேர்மை நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு p ல இருந்து q மைனஸ் 1. திஸ் இஸ் an இன்ட்டு bn பிளஸ் இது அப்படியே இருக்கு aq இன்ட்டு bq. இதில் முதல் டேர்மை மட்டும் எடுத்துக்கலாமா? முதல் டேர்ம் எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு மைனஸ் இருக்கா, போகிறேன் அது முதல் டேர்மை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா திஸ் இஸ் a p மைனஸ் 1 இன்ட்டு bpன்னு கிடைக்கும். ஓகே, அது போக மிச்சம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா தட் இஸ் n ஈக்குவல் டு p ல இருந்து q மைனஸ் 1 இன்ட்டு an இன்ட்டு bn பிளஸ் 1. இந்த இடம் புரியுதா? சரி, அஃப்கோர்ஸ் மைனஸ், இந்த இடம் பிளஸ் இல்லை, வில் ஹாவ் திஸ் இஸ் மைனஸ் மைனஸ் திஸ் இஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு p. இந்த இடம் புரியுதா? இது ஏன் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து யாரு அப்படின்னா n ஈக்குவல் டு p ல இங்க பாருங்க. இந்த ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் லைக் திஸ். ஓகே, a p minus 1 இன்ட்டு bp. அடுத்த டேர்ம் யாரு அப்படின்னா pக்கு அப்புறம் p minus 1க்கு அடுத்த டேர்ம் வந்து p. அப்போ a p இன்ட்டு bp plus 1 கரெக்டா, p plus 1 பிளஸ் இப்படியே கடைசி டேர்ம் யாரு அப்படின்னா திஸ் இஸ் aq minus 1 இன்ட்டு bq. இதுதான். அப்போ இந்த டேர்மை மட்டும் தனியாக வச்சுக்கிறேன். இதைத்தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்படி எழுதிக்கிட்டேன். ஸோ பி பிபி பிளஸ் 1 இந்த இடம் டேர்ம் எல்லாம் ஓகே. இந்த டேர்ம் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனியாக அப்படி எழுதியிருக்கேன். சரி, இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் காமன் டு போத். ஓகே, தட்ஸ் ஆல். which is equal to இதுக்கும் டினாமினேட்டர் சேமா இருக்கா, இது ரெண்டும் சேமா இருக்கிறதுனால I can write this is summation n equal to p to q minus 1. This is an into இது யாரு bn minus bn plus 1. இது ரெண்டு தனியாக காமன் எடுத்துக்கலாம். பிளஸ் இவன் அப்படியே வச்சுக்கிறேன். this is aq into bq minus ap minus 1 into bp. okay, that's all. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா this is called summation formula, partial summation formula. இதுக்கு பேர் வந்து partial summation formula. so I'll rewrite again. thus we are having this summation. This is summation n equal to p to q an bn can be expressed in this way. That is equal to summation n equal to p to q minus 1. This is capital an into bn minus bn plus 1. okay, plus aq into bq minus ap minus 1 into bp. so this is called partial summation formula. okay, இதை நான் பின்னாடி வரக்கூடிய தியரங்கள்ல நான் யூஸ் பண்ண போறேன். அதான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். okay, let us go to the next theorem. that is called theorem 3.4.
3.42. Okay, something beautiful theorem. என்ன theorem அப்படின்னா, suppose that இப்படி இது இதே மாதிரி தான். Okay, so let an இந்த n equal to 0 ல இருந்து infinity and bn which is equal to அதுவும் n equal to 0 to infinity. b2 is sequences, b2 sequences. Suppose that நான் ஒரு மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்றேன். ஓகே, நம்பர் ஒன் என்ன கண்டிஷன் அப்படின்னா, the sequence of partial sum an னு சொல்லிருக்கோமா, that is an which is defined to be like this. Okay, this is a0 plus a1 plus plus an. Okay, where n belongs to n equal to 0 1 2 இப்படி போயிட்டே இருக்கு. Okay, this an is bounded. This capital an is bounded. முதல் பாயிண்ட். The number 2 என்ன அப்படின்னா, the bn ங்கற சீக்வென்ஸ் இருக்குங்க, that is a decreasing sequence. That is bn, okay, which is a decreasing sequence. First I'll call it b0. That is, okay, bn is a decreasing sequence. அப்படின்னா அர்த்தம், that is என்ன அப்படின்னா, this b0 is greater than or equal to b1 which is greater than or equal to b2 which is greater than or equal to. So this is a decreasing sequence. In general I may have this is bn which is always greater than or equal to bn plus 1 which is, so this is okay. And number 3, this bn converges to 0. This bn converges to 0 as n tending to infinity. Okay, so இந்த மூணு கண்டிஷனும் satisfy பண்ணிச்சு அப்படின்னா, then the series summation n equal to 0 to infinity an into bn converges. அவ்வளவுதாங்க. அதாவது summation an bn வந்து எப்போ கன்வர்ஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு sufficient கண்டிஷன் என்னெல்லாம், முதல் சீக்வன்ஸ் an அப்படிங்கிற சீக்வன்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம் இல்லையா, அது பவுண்டடாக இருக்கணும். அப்புறம் bn டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும் and bn கன்வர்ஜஸ் டு 0 ஆக இருக்கணும். ஸோ இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா then summation n equal to 0 to infinity an bn converges. ஓகே, சரி, ப்ரூஃப் பண்ணலாமா? ப்ரூஃப், அதாவது நான் என்ன பண்ணணும், this series is convergent ன்னு சொல்ல போறேன். இந்த சீரியஸ் கன்வர்ஜென்ட்னு சொல்றதுக்கு this series satisfies Cauchy's criteria அப்படின்னு சொல்ல போறேன். ஓகேங்களா, இது Cauchy கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்ல போறேன். சரி, ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, given an which is bounded அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம எழுதிக்கலாமா? ஸோ given this an, okay, that capital an is bounded. Okay, அப்படின்னா அர்த்தம், that is there is an m positive, okay, such that I may write this, okay, modulus of an which is less than or equal to capital M, okay, for all n belongs to natural number n. ஒரு ஒண்ணுமே பண்ணல, an bounded அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு அப்பர் பவுண்ட் இருக்கும் கேபிட்டல் M, வேற எதுவுமே செய்யல. ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட் வந்து என்னன்னா, என்னது, இது முதல் பாயிண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் given, ஓகே, since ஓகே, அதுக்கு சின்ஸ்க்கு முன்னாடி will have. ஓகே, now என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா, to prove எதை ப்ரூஃப் பண்ண போறேன், this is summation an bn converges. இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்ல போறேன். ஓகே, இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்றதுக்கு என்ன வரும், it is enough to show
enough to show that the series யாரு இவன் okay summation an bn satisfies யாரு the Cauchy criteria okay Cauchy criteria இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த சீரிஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்ல போறேன் அப்ப Cauchy criteria சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சொல்றது என்ன பண்ணணும் அப்படினா let epsilon be positive ஓகே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா இதுதான் கண்டுபிடிக்கணும் find capital N belongs to natural number n such that modulus of summation n equal to p to q here this an bn which is less than epsilon for all என்னது p for all q greater than or equal to p which is greater than or equal to n இப்படி ஒரு இத கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான் find natural number n which satisfies this property ஓகே சரி இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படினா எப்சிலான் கொடுத்துட்டாங்க ஓகே since bn converges to 0 ஆக இருக்கிறதுனால for this epsilon okay there is a stage n belongs to natural number n such that என்ன எழுதிக்கலாம் அப்படினா modulus of bn minus 0 which is less than epsilon and the epsilon ஒரு சின்ன adjustmentல I may write this is epsilon divided by 2m நினைக்கிறேன் 2m for all n greater than or equal to natural number n கரெக்ட்டா வேற ஒண்ணுமே இல்ல bn converges to 0 குள்ள டெஃபினிஷன் அங்க எழுதிருக்கேன் then there is a stage n belongs to natural number n which satisfies this condition அவ்வளவுதான் இனிமே என்ன பண்ண போறோம் இந்த ப்ராப்பர்ட்டி இந்த இத எடுத்து யூஸ் பண்ண போறோம் ஓகே that is summation an bn ங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குல என்ன ஃபார்முலா இது partial summation formula இத கொண்டு வந்து அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகே so by partial summation formula we know that by partial summation formula என்ன நடக்கும் அப்படி பார்க்கலாமா so modulus of okay இது வந்து என்னது integration சரி summation n equal to p to q an bn okay which is equal to அதலாமா என்னது summation n equal to p ல இருந்து q minus 1 this is capital an into bn minus bn plus 1 minus plus aq into bq minus ap minus 1 into bp இதுதான் partial summation formula இது மனப்பாடம் எல்லாம் வராது இது ஜஸ்ட் நீங்க பிராக்டீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துரும் ஓகேங்களா சரி so what it is அப்படினா I am going to write it as a less than or equal to so this is less than or equal to summation n equal to p to q minus 1 modulus of an okay into modulus of bn minus bn plus 1 plus modulus of aq into modulus of bq okay plus modulus of ap minus 1 into modulus of bp இப்படி கிடைக்கும் okay and note that இது எல்லாமே வந்து என்னது less than or equal to m இதெல்லாம் less than or equal to m அப்போ this is less than or equal to இந்த இடத்துல m னு வச்சுக்கிறேன் this is m okay m and this is summation n equal to p to q minus 1 இது யாரு அப்படினா இங்க பாருங்க bn is decreasing sequence கரெக்ட்டா
This is a decreasing sequence. So this implies that bn minus bn plus 1 which is always greater than or equal to 0. Okay, அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல I may write it in this way, that is bn minus bn plus 1 எழுதிக்கலாங்க, தப்பு கிடையாது. Okay, because this is a positive. அப்போ அதே தான் மாடுலஸ் வந்து எனக்கு அதே தான். ப்ளஸ் இந்த இடம் வந்து என்னது ஒரு m போயிருமா, சரி அது வேணா இப்படி எடுத்துக்கலாம், ப்ளஸ் m இன்ட்டு இவனே எழுதிக்கிறேன். இங்கே பாருங்க bn எல்லாம் it is a monotonically decreasing sequence. டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க இந்த இதில் ஒரு கூடுதலாக ஒரு லைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ bn is decreasing, is a decreasing sequence and bn converges to 0. So this implies that 0 is the least upper bound of greatest lower bound, least upper bound இல்ல. Decreasing sequence வந்து converge ஆச்சுன்னா எங்க converge ஆகும், அதனுடைய greatest, it is a greatest lower bound of bn's. கரெக்டா, bn உடைய greatest lower bound. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா this 0 which is always less than or equal to bn for every n. அப்படின்னா என்ன அர்த்தம், bn எல்லாமே என்னவா தான் இருக்க முடியும், பாசிட்டிவாகத்தான் இருக்க முடியும். அப்போ இந்த இடத்துல m into modulus of bq க்கு பதிலா I can write bq. okay, plus இது m into I can write this is இதுக்கு பதிலா என்னது bp ன்னு போடலாம். Is it okay? Because since bn's are all greater than or equal to 0 for every n belongs to natural number. இது ரொம்ப முக்கியம். இந்த இடம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இங்க மாடுலஸ் இல்லாம நான் வெறும் bq ன்னு போடுறேன். ஏன் அப்படின்னா bn's are all positive. ஏன் bn's are all positive அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லியிருக்கேன். bn it is a decreasing sequence. அது கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த கன்வர்ஜ் ஆகக்கூடிய லிமிட் யாரு, அதனுடைய இந்த சீக்வன்ஸ் உடைய greatest lower bound ஆகத்தான் இருக்கும். அப்போ இங்க 0 is the greatest lower bound. Therefore 0 which is always less than or equal to bn for every n. Therefore bn's are all positive. okay, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இதை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இது இந்த இடத்துல மாடுலஸ் இல்லாம எழுத முடியாது. ஓகே, மாடுலஸ் இல்லாம எழுதுறதுக்கு காரணம் இதுதான். அப்போ m எல்லாம் காமனா இருக்கா, அப்போ I may take m common. ஸோ இது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா this is less than or equal to, இங்கே எழுதிட்டுமா less than or equal to m into bracketல எழுதிக்கிறேன். bracketல யாரு, summation n equal to p to q minus 1 into bn minus bn plus 1. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல மாடுலஸ் இல்லாமல் எழுதுறேன். ஓகே, பிளஸ் இந்த m காமனா போயிட்டு அப்போ bq. ஓகே, பிளஸ் bp இப்படி கிடைச்சிருக்கு. ஓகே, இது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணி வைப்போம். this is equal to இந்த m அப்படி இருக்கட்டும், இந்த m அப்படி இருக்கட்டும். இது யாரு அப்படின்னா இதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்க பார்ப்போம். முதல் டேம் வந்து இருக்குன்னா bp minus bp plus 1 முதல் டேம். ரெண்டாவது டேம் யாரு அப்படின்னா pக்கு அப்புறம் p plus 1 போடுவீங்களா, அப்போ என்ன கிடைக்கும் bp plus 1. ஓகே, மைனஸ் bp plus 2. ஓகே, பிளஸ் அடுத்த டேம் என்ன கிடைக்கும், pக்கு பதிலாக p plus 2, என்னக்கு பதிலாக p plus 2 போடுவீங்க. அப்போ bp plus 2 minus bp plus 3. ஓகே, பிளஸ் கடைசி டேம் யாரு அப்படின்னா இதுல q மைனஸ் பண்ண போட்டீங்கன்னா bq minus 1 minus bq அப்படி கிடைக்கும். கரெக்டா, இந்த இதை மட்டும் தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், இப்படி கிடைச்சிருக்கு. பிளஸ் bq பிளஸ் bp இது தனியா இருக்கு. ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது. இப்போ நல்லா பாருங்க, இவனும் அடிபட்டு போயிடுவான். கரெக்டா, இவனும் அடிபட்டு போயிடுவான், இவனும் அடுத்த டேம் அடிபட்டுவான். இப்படியே வந்தீங்கன்னா இதுவும் அதுக்கு முன்னாடி உள்ள டேம் அடிபட்டு போயிடும். இந்த இடத்துல மைனஸ் bq இந்த bqவோட அடிபட்டு போயிடும். அப்போ மிச்சம் என்னதான் இருக்கு அப்படின்னா we are having this is equal to m into இங்க ஒரு bp இங்க ஒரு bp. so we will have this is 2 times bp அப்படின்னு கிடைக்கும், 2 times bp. okay, and note that இந்த p வந்து எதை விட பெருசுன்னு எடுத்துருக்கேன். இப்போ if ஓகே, இந்த இடத்துல இந்த எண்ணை விட பெருசா எடுத்துக்கணும், அந்த இதை மிஸ் பண்ணிட்டேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கிறேன் let q greater than or equal to p greater than or equal to n அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்போ n விட p பெருசாக இருந்ததுன்னா இதெல்லாமே பாசிட்டிவ் தானே, இதெல்லாம் பாசிட்டிவ். அப்போ bn which is இது modulus of bn மட்டும் கிடைக்கும், bn பாசிட்டிவ் வெறும் bn can be expressed in this way for every n greater than or equal to capital N. particularly bp
வெறும் p which is always greater than or equal to n கிடைச்சதுனால I may write this fellow is less than இந்த 2m அப்படி வச்சுக்கிட்டேன் 2m அப்படி வச்சுக்கிட்டேன் இந்த bp வந்து யாரோட கம்மியா இருப்பா this bp which is less than epsilon divided by இது யூஸ் பண்றோம் இந்த இடத்துல okay so that is less than epsilon divided by 2m okay இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் so we will have this is equal to epsilon hence என்ன எழுதிருக்கோம் அப்படினா hence சொல்லட்டுமா என்னெல்லாம் எழுதிருக்கோம் அப்படி சொல்லட்டுமா for every epsilon positive let epsilon be positive there is a stage n belongs to natural number n such that this fellow is less than epsilon அப்ப தனியா எடுத்து that is hence for any epsilon positive there is a stage n belongs to natural number n and such that என்ன எழுதிக்கலாம் அப்படினா this summation n equal to p ல இருந்து q okay this is an bn இதனுடைய modulus value which is less than epsilon for all என்ன கிடைக்கும் q greater than or equal to p which is greater than or equal to capital N okay thus இதுல இருந்து என்ன தெரியுது this is summation an bn satisfies the Cauchy criteria okay Cauchy criteria okay so this implies that summation an bn converges அவ்வளவுதாங்க problem வந்து ரொம்ப simple okay now it is time to prove Leibnitz theorem okay Leibnitz theorem proof பண்ணிடலாமா statement மட்டும் தான் இருக்கும் proof already proof பண்ணேன் இந்த தியரத்துக்குள்ள proof தான் அதுவும் okay so we are going to prove theorem 3.43 theorem 3.43 இதுக்கு பேர் வந்து என்னதுன்னா Leibnitz theorem okay so this is called to be Leibnitz theorem for alternate series okay statement சொல்லலாமா statement வந்து ரொம்ப see இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா that is என்ன அப்படினா என்னோட ultimate aim வந்து we are going to prove this theorem okay n equal to 1 to infinity this fellow யாரு -1 the whole power n வேணா n plus 1 போட்டுக்கோங்க divided by r term positive okay divided by n இந்த சீரிஸ் வந்து converge அப்படினு சொல்ல போறேன் ஓகேயா இந்த சீரிஸ் converge அப்படிங்கிறது Leibnitz theorem இத மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்டேட்மென்ட் ஈஸியா எழுதிரலாம் ஓகே ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றேன் அப்படினா number 1 let Cn be a sequence such that I may write it in this way okay number 1 வந்து என்னது அப்படினா modulus of C1 okay which is greater than or equal to modulus of C2 which is greater than or equal to modulus of C3 which is greater than or equal to we picked it okay in particularly we will have this is modulus of Cn which is greater than or equal to modulus of Cn plus 1 that is Cn is monotonically decreasing sequence that is இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா this modulus of Cn okay is monotonically decreasing okay number 2 தான் இப்போ நம்ம இந்த இது ஏன் சார் மைனஸ் போட்றீங்க அப்படினா that is இத நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்க n க்கு பதிலா 1 போடுங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1 plus 1 2 அப்ப மேல வந்து பாசிட்டிவ் அப்ப முதல் டேர்ம் வந்து என்னன்னா 1 ரெண்டாவது டேர்ம் -1/2
மூணாவது டேர்ம் பிளஸ் 1/3, நாலாவது டேர்ம் மைனஸ் 1/4, இப்படியே வந்துட்டே இருக்கும். அப்போ இதுல ஆட் டேர்ம் எல்லாம் பாருங்க பாசிட்டிவ். ஆட் டேர்ம்ல இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், ஓகே. ஃபிஃப்த் டேர்ம் வந்து என்னது 1/5 பாசிட்டிவ், ஓகே. ஆட் டேர்ம் எல்லாம் பாசிட்டிவா வரணும், ஈவன் டேர்ம் எல்லாம் வந்து என்னது நெகட்டிவாக வரணும். அதான் அப்போ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எழுதலாமா? அப்போ this is c 2n minus 1 which is always greater than or equal to 0 and c 2n which is always less than or equal to 0, okay, for all n belongs to natural number, okay. நீங்க எந்த n கொடுத்தாலும் odd term எல்லாம் பாசிட்டிவா இருக்கணும், ஈவன் term எல்லாம் நெகட்டிவா இருக்கணும், okay. And number 3 this cn converges to 0 as n tending to infinity, okay. cn வந்து என்ன ஆகணும், 0 க்கு கன்வர்ஜ் ஆகும், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை, okay. then the series யாரு, summation cn converges, okay. So this is called Leibnitz Theorem for alternate series, okay. முதல் பாயிண்ட் வந்து என்னது, cn ங்கிறது ஒரு சீக்வென்ஸ், அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எடுத்துட்டீங்கன்னா that is modulus of cn is monotonically decreasing, முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன, it is alternating series, that is odd term எல்லாம் பாசிட்டிவ், ஈவன் டேர்ம் எல்லாம் நெகட்டிவ், அப்படி இருக்கு, ஓகேங்களா. அண்ட் மூணாவது வந்து cn converges to 0 ஆக இருக்கு, then the series cn converges அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும், ஓகே. இது எப்படி சார் ப்ரூஃப் பண்றது அப்படின்னா, ப்ரூஃப் ரொம்ப சிம்பிள். அப்படின்னா இந்த தியரத்தை யூஸ் பண்ண போறேங்க, ஓகே. லெட் அஸ் ரீகால் திஸ் தியரம். இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு மட்டும் பாருங்க. an ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, bn ஒரு சீக்வென்ஸ் இருக்கு, b2 sequences which satisfies. சார் இந்த இடத்துல n equal to 0ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, n equal to 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்ல. இந்த இடத்துல புட்டு a0 equal to 0ன்னு போட்டுக்கோங்க, b0 க்கும் 0னே போட்டுக்கோங்க, அப்போ it won't make any sense, ஓகே. இந்த இடத்துல a0 வந்து இந்த இடம் 0 ஆயிட்டுன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைல்ல. b0 ஒரு டேர்ம் வந்து கூடி இருக்கு குறைஞ்சிருக்குங்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. a0 0 போட்டுக்கோங்க, b0 0 போட்டுக்கோங்க. சரி, இப்ப இந்த டேர்ம்ல bn எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி டிக்ரீசிங் சீக்வென்ஸ்னு இருக்கிற இந்த இடத்துல அங்க என்ன டிக்ரீசிங் சீக்வென்ஸ் இருக்கு, மாடுலஸ் ஆஃப் c1 இருக்கு. இது கிரேட்டர் than or equal to மாடுலஸ் ஆஃப் c2, ஓகே, கிரேட்டர் than or equal to மாடுலஸ் ஆஃப் c3, இப்படியே போயிட்டே இருக்கு, கரெக்டா. சோ கிரேட்டர் than or equal to மாடுலஸ் ஆஃப் cn, greater than or equal to modulus of cn plus 1 which is greater than, இப்படி போகுது, ஓகே. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி நான் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த bn க்கு பதிலா put bn which is equal to modulus of cn எழுதிக்கிறேன் என்னோட தியரத்துல, அந்த தியரத்துல, ஓகே. அப்ப இது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன், மூணாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, cn converges to 0 கொடுத்துருக்காங்களா. cn converges to 0, this would imply that modulus of bn also converges to 0 தான். That implies that modulus of cn converges to 0. Therefore, bn also converges to 0. அப்ப இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எப்போ, if you are taking bn which is equal to modulus of cn எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இவன் என்ன சார், இந்த an யார் இந்த கணக்குலயே வரலையே அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. இந்த anக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, put an equal to this an which is equal to minus 1 the whole power n plus 1 போட்டுக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ இந்த இது யாரு அப்படின்னு பாருங்க, பார்க்கலாமா. this capital an முதல்ல என்ன கிடைக்கும், capital an which is equal, சரி a1 ன்னு பார்ப்போம். a1 வந்து என்னது, n-க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா minus 1, ஓகே. சரி 1 plus 1 வந்து 2, அப்போ 1 கிடைச்சிடும். a2 வந்து என்ன கிடைக்கும், this is equal to முதல்ல a1 plus a2, ஓகே. a1ங்கிறது யாரு, 1, a2ங்கிறது யாரு, minus 1, கரெக்டா. a2ங்கிறது என்னது, 2 plus 1 வந்து 3, minus 1 the whole power 3 வந்து minus 1, அப்போ this is equal to 0. அப்ப இந்த ans எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா, an equal to 1 if n odd, ஓகே, 0 if n வந்து என்னது, ஈவனா இருக்கும்போது 0, அவ்வளவுதாங்க. இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண போறேன், ஓகே. சரி, we'll go to the Leibnitz theorem proof. Let an which is equal to minus 1 the whole power n plus 1, okay. இல்லைன்னா let எழுதுக்கு போல I may write it take அப்படின்னு நினைக்கிறோமா. So I'll take it to be take.
So take an which is equal to minus 1 the whole power n plus 1 for all n belongs to natural number. Okay, clearly this capital AN, okay, which is equal to A1 plus A2 plus dot 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 plus AN, okay, for every n belongs to natural number n is given by என்னது this AN which is equal to இப்போ என்ன பார்த்தோம் A1 வந்து 1, A1 plus A2ங்கிறது இது 1, இது minus 1, அப்போ என்னது 0 ஆயிரும். அப்போ if it is 1 if n is odd, okay, 0 if n is even. Okay, அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா this implies that capital AN is bounded sequence. Okay, சரி, அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படினா take b equal to அடுத்த கலர்ல எடுத்துப்பா. So take bn which is equal to modulus of cn for all n belongs to natural number. Okay, then we have this b1 greater than or equal to b2 which is greater than or equal to dot 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 dot. Okay, greater than or equal to bn which is greater than or equal to bn plus 1. Okay, which is okay, yeah, it is given by 1. Okay, by 1 வந்து யாரு இந்த கொடுத்திருக்கேன், இவன் தானே b1, இவன் b1, இவன் b2, b3, bn plus 1. Okay, so that is bn is monotonically decreasing. That is bn is monotonically decreasing. இது decreasing ஆகுது. ஓகேயா, சரி, அடுத்தது என்னது அப்படின்னா since by இது cn converges to 0 னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது by 3 அடுத்த கலர்ல எழுதுறேன். Okay, by 3 cn converges to 0. Okay, then modulus of cn converges to 0 தான். modulus of 0 இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா எழுதிருப்பீங்க. ஓகே, xn converges to x ஆக இருந்ததுன்னா this would implies that mod xn converges to mod x. இது எப்படி ப்ரூஃப் பண்ணிருப்பீங்க, இந்த இன்இக்வாலிட்டி ப்ரூஃப் பண்ணிருப்பீங்க. modulus of xn minus mod x which is less than or equal to modulus of xn minus x. அப்போ இது 0 நோக்கி போச்சுன்னா இதுவும் 0 நோக்கி போகும். ஓகே, so இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். if xn converges to x then mod xn converges to mod x. அப்போ cn converges to 0, that implies mod cn converges to 0. so that is bn converges to 0. அப்போ நல்லா பாருங்க, முதல் டேர்ம் யாரு, an is a bounded sequence இருக்கு, bn is monotonically decreasing sequence இருக்கு, நாலாவது bn converges to 0 இருக்கு. அப்போ by above theorem அடுத்த பக்கத்துல எழுதிக்குமா, then by above theorem what we are having is a summation n equal to 1 to infinity an into bn converge. இது கன்வர்ஜ் ஆகும். கரெக்டா, இந்த தியரம் வந்து இந்த ஸ்டேட் இந்த இது வந்து கன்வர்ஜ் ஆகும். சரி, அப்ப இது யாரு அப்படின்னு பார்ப்போமா. பட் இது யாரு, சம்மேஷன் யாரு, n equal to 1 to infinity an bn, இது யாருன்னு பார்க்கலாமா. this is equal to கொஞ்சம் எலாபரேட்டா எழுதுற பாருங்களேன். சரி, ரைட், இப்படி எழுதுவோம். இப்படி எழுதிக்கிட்டுமா, a1 b1 plus a2 b2 plus a3 b3 plus a4 b4. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு 5 டேர்ம் எழுதிக்கிறேன். a5 b5. ஓகே, பிளஸ் டாட் 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 அப்படி போகுது. இது யாரு, an அப்படிங்கிறது யாரு கொடுத்துருக்கு, an which is given to be -1 the whole power n plus 1. ஓகே,
b1 அப்படிங்கிறது யாரு bn which is given to be bn which is equal to modulus of cn. அப்போ இந்த முதல் டேர்ம் என்னது அப்படின்னா a1 வந்து என்னது 1 ஓகே இன்டு b1 யாரு அப்படின்னா modulus of c1 ஓகே modulus of c1 plus a2 வந்து என்னது இந்த இடத்துல என்னக்கு பதிலா 2 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 2 plus 1 3 அப்போ மைனஸ் அப்போ I may have this is minus 1 into b2 யாரு modulus of c2 okay modulus of c2 அடுத்தது யாரு அப்படின்னா a3 வந்து என்னது plus 1 அப்போ plus 1 into modulus of c3 okay c3 plus அப்புறம் plus a4 வந்து என்னது minus 1 into modulus of c4 okay modulus of c4 அடுத்தது plus a5 ங்கிறது யாரு 1 into b5 வந்து யாரு modulus of c5 modulus of c5 plus dot 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 இப்படி போயிட்டே இங்க பாருங்க இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா c1 which is positive okay which is positive c2 which is negative okay which is negative அதை நான் சொல்லி கொடுத்திருக்கேன் ஏன்னா ஒரே லைன்ல எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதிருப்பாங்க okay that is c2n minus 1 which is always greater than or equal to 0 and c2n which is always less than or equal to 0 இதுதான் n க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா 2 minus 1 1 c1 is positive okay c2 is negative அப்போ c3 is positive c4 is negative okay less than or equal to 0 இப்படி போயிட்டே இருக்கும் அப்போ பாருங்க c1 positive c3 positive அப்போ இவன் வந்து யாரு அப்படின்னா this is equal to இது 1 into c1 தாங்க இது ஏன்னா இது பாசிட்டிவ் ஓகே c2 நெகட்டிவ் ஆக இருந்ததுன்னா then what we will have அப்படின்னா modulus of c2 which is equal to minus of c2 படிச்சிருப்போம் ஓகே modulus of minus 5 which is equal to minus of minus 5 okay that is equal to 5 அப்போ modulus of c2 which is equal to minus c2 அப்போ plus இங்க ஒரு minus 1 இருக்கு ஆல்ரெடி அடுத்து இந்த modulus of c2 க்கு பதிலா என்ன பண்ணிக்கிறேன் minus c2 னு போட்டுக்கிறேன் ஓகே அதே மாதிரி இந்த இடத்துல 1 into c3 வந்து என்னது பாசிட்டிவ் c3 பாசிட்டிவ் என்ன அர்த்தம் this implies modulus of c3 which is equal to c3 அப்ப இந்த இடத்துல வெறும் c3 கிடைக்கும் plus இது என்ன கிடைக்கும் இங்க ஒரு -1 c4 வந்து என்னது நெகட்டிவ் அப்போ modulus of c4 which is equal to minus of c4 அப்போ we'll have this is minus c4 okay plus இது யாரு ஒரு 1 அப்புறம் இந்த இடத்துல minus சரி இது வந்து c5 வந்து பாசிட்டிவ் தானே அப்போ we'll have this is equal to c5 into 1 into c5 அதாவது c5 னு எழுதிக்கிறேன் okay so we'll have this is c5 அடுத்த டேர்ம் என்ன கிடைக்கும் -1 into minus c6 னு கிடைக்கும் அடுத்த டேர்ம் என்ன கிடைக்கும் c7 னு கிடைக்கும் இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ இது யாரு c1 plus இந்த minus minus plus ஆயிரும் c2 plus c3 plus இது ரெண்டும் c4 minus minus plus plus c5 plus c6 plus c7 இப்படி போயிட்டே இருக்கும் கரெக்டா hence that is equal to இது யார் அப்படின்னா this is equal to summation cn okay so n equal to 1 to infinity okay hence summation n equal to 1 to infinity cn converges okay இந்த தியரத்தை இதுதான் ரொம்ப முக்கியமான தியரம் இதுக்கு பேர் வந்து என்னது Leibnitz Theorem so let us recall that statement cn ஒரு ரியல் சீக்வென்ஸ் இருக்கு ஒரு ரியல் சீக்வென்ஸ் அப்போ இந்த இடத்துல ரியல் சீக்வென்ஸ் தான் சொல்ல முடியும் ஏன்னா you are having terms வந்து என்னது பாசிட்டிவ் டேர்ம் நெகட்டிவ் டேர்ம்லாம் வருது இல்ல அப்போ வந்து என்னது காம்ப்ளெக்ஸ் சீக்வென்ஸாக இருக்க முடியாது okay let cn be a sequence such that modulus of cn is a decreasing sequence முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் cn's are alternating series முதல் டேர்ம் ஈவன் ஆட் டேர்ம்ல பாசிட்டிவ் ஈவன் நெகட்டிவ் அவர் ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி தான் அதனால தான் இது alternate series okay and cn converges to 0 then the series cn converges okay இதுக்கு பேர் வந்து என்னது Leibnitz theorem for alternate series இது ஒண்ணுமே இல்ல an அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸும் bnங்கிற ஒரு சீக்வென்ஸும் கரெக்ட்டா சூஸ் பண்ணி போன தியரத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் வேற ஒண்ணுமே பண்ணல சோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் an bn which is equal to summation of cn அப்படிங்கிறது மட்டும்தான் இதோட மெயின் டாஸ்க் ஓகே
This is the main theorem. சரி, இப்போ ஒரே ஒரு குட்டி பவர் சீரியஸில் ஒரே ஒரு விஷயத்த நம்ம போன பவர் சீரியஸ் நடத்தும் போது ஒரு இதை வெயிட் நான் அடுத்து ப்ரூஃப் பண்ணுறேன், லெய்ப்னிட்ஸ் தியரம் ப்ரூஃப் பண்ணிட்டு பண்ணுறேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தியரத்தை மட்டும் இப்போ ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தியரம் 3.44. ஓகே ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கு, ஒரு பவர் சீரியஸ் கொடுத்துருக்கேன். அந்த பவர் சீரியஸினுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, தட் இஸ் லெட் ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டுமா? I'll take it be let. Suppose that the radius of convergence சரி, இந்த தியரம் பண்றதுக்கு முன்னகுட்டி இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இது ஒரே ஒரு இது. ஓகே, இது ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். சம்மேஷன் n equal to 1 to infinity minus 1 the whole power n plus 1 divided by n converges. இதுதான் Leibnitz theorem for alternate series உடைய மெயின் டாஸ்கே இதுதான். ஓகே, இங்க cn அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, I may have this is minus 1 the whole power n plus 1 divided by n. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்பர் 1 modulus of c1 இது யாரு 1 by 1 which is greater than or equal to modulus of c2 which is equal to 1 by 2. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னா alternating series. ஓகே, c of 2n minus 1 which is always greater than or equal to 0 and c of 2n which is less than or equal to 0. மூணாவது பாயிண்ட் cn converges to 0. இந்த எல்லா இது எப்படி cn converges to 0? This is a bounded sequence. இது வந்து என்னது bounded sequence. இது 1 by n converges to 0. அப்போ படிச்சிருப்போம், an is a bounded sequence and bn converges to 0 னா an into bn converges to 0 தான். அப்போ இந்த cn satisfies all the conditions of Leibniz theorem. Therefore summation cn converge. அதுதாங்க இது converge. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம come back to theorem 3.44. okay, suppose that the radius of convergence of a series of the series யாரு இந்த சீரிஸ் எப்படி எழுதிக்கிறோம்னா இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ n equal to 0 to infinity cn into z to the power n, cn is into z to the power n is 1. ஓகே, the radius of convergence அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, this series summation cn z to the power n converges for all modulus of z which is less than 1. இதுல ஃபுல்லா இது கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, சப்போஸ் this cn அப்படிங்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, that is c0 which is greater than or equal to c1 which is greater than or equal to c2 which is greater, that is it is a decreasing sequence. Okay, greater than or equal to cn which is greater than or equal to cn plus 1 இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூஸ்வலா என்னுடைய பவர் சீரியஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு பாத்தீங்க, சம்மேஷன் an z to the power n அப்படின்னா இவனுக்கு பேர் தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் திஸ் பவர் சீரிஸ். ஆனா இந்த பவர் சீரிஸ் வந்து இது வந்து என்னைக்குமே காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, an is a காம்ப்ளெக்ஸ் நம்பர். பட் நான் எப்போ இப்படி எழுதிட்டனோ cn is greater than or equal to c1 greater than or equal to c2 எழுதிட்டனோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, that is cn's are all real அப்படின்னு அர்த்தம். இது காம்ப்ளெக்ஸ் ஒத்து வரல, காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், இட் இஸ் a ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. and this is a decreasing sequence and cn converges to 0 ஆக இருக்கு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கேன், சம்மேஷன் cn z to the power n அப்படின்னு ஒரு சீரியஸ் கொடுத்துருக்கேன். அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து அது 1. இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே it is forms a decreasing sequence and it converges to 0. okay, then
conclusion வந்து என்னன்னா, then the series summation Cn z to the power n converges for all mod z which is equal to 1, ஓகேங்களா, mod z equal to 1 except z equal to 1. z equal to 1 தவிர mod z இங்க z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுல பிரச்சனை இல்லை, z வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். ஓகே, எக்ஸப்ட் 1 தவிர மீதி எல்லா இடத்துலயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். இது புரியுதா? தட் இஸ் பாருங்க, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இது பவர் சீரிஸ். ஓகேங்களா, இப்படி டாட் 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 இந்த இடத்துல ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கு. இந்த வட்டத்தினுடைய ரேடியஸ் வந்து யாரு? 1. அப்போ இதுல ஃபுல்லா கன்வர்ஜ் ஆகும், பிரச்சனையே இல்லை. ஆனா இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸப்ட் திஸ் பாயிண்ட் மீதி எல்லா இந்த பாயிண்ட்லயும் இது கன்வர்ஜ் ஆகும், இந்த பாயிண்ட்லயும் இது எக்ஸப்ட் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் z ஈக்குவல் டு 1 தவிர இந்த பாயிண்ட்லாம் ஒரு z ஈக்குவல் டு i கன்வர்ஜ் ஆகும், z ஈக்குவல் டு -1 கன்வர்ஜ் ஆகும், z ஈக்குவல் டு பிளஸ் i இதுல சரி மைனஸ் ஐலையும் கன்வர்ஜ் ஆகும். இங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்லாம் இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். ஆனா இந்த z ஈக்குவல் டு 1ங்கிற பாயிண்ட்ல தவிர மீதி எல்லா பாயிண்ட்லயும் கன்வர்ஜ் ஆகும். நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, so how to prove this அப்படின்னா proof very simple. பண்ணலாமா? என்னன்னா take bn which is equal to cn. முதல்ல bn மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா decreasing sequence converges to 0 வந்துட்டானா அவன் அதுக்காக தான் அப்படி இருக்கு. take bn equal to cn for every n belongs to natural number n. That is bn is a decreasing sequence. That is bn is a decreasing sequence. Number 2 and bn converges to 0. இது ரெண்டு எங்க இருந்து வந்திருக்கு? இந்த லைன்ல இருந்து, இதுல இருந்தும் நான் என்ன பண்ணிட்டேன், எப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி take an which is equal to என்ன பண்ணிட்டேன்னா I call it b z to the power n. Okay, let an is equal to z to the power n. ஓகே, இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இதுதானே வேணும். what is this summation? okay, that is we need to show இது நான் எந்த தியரத்தை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த தியரத்தை லெபினிட்ஸ் தியரத்துக்கு முன்னாடி ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணோம் இல்லையா, இந்த தியரத்தை நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண போற விஷயம். ஓகே, அப்போ an வந்து என்னது, இது வந்து பவுண்டட்னு சொல்லணும். தட் மீன்ஸ் ஃபைனைட் சம் வந்து என்னது, இட் இஸ் பவுண்டட் அபவ் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, சொல்லலாமா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, an equal to z to the power n, then capital an which is equal to என்னது அப்படின்னா, this is z naught ஆனதும் z naught plus z square plus dot plus z to the power n. புரியுதா? a0 plus a1 plus a2 plus dot z to the power n. இது என்னது அப்படின்னா, இது யாரு அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல ப்ரூஃப் பண்ணியிருப்போம் ஜாமெட்ரி சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது. this is z to the power n plus 1 divided by 1 minus z. ஓகே, இப்போ மாடுலஸ் எடுக்கிறேன். thus modulus of an which is equal to, இதெல்லாம் ஈக்குவல் டு தான். அப்போ modulus of 1 minus z to the power n plus 1 divided by modulus of 1 minus z. Okay, and this fellow I can write, this is less than or equal to இது என்ன வரும், 1 plus modulus of z to the power n plus 1 divided by, இது அப்படியே வச்சுக்கிறேன், 1 modulus of 1 minus z னு வச்சுக்கிறேன். ஆனா மாடி z எல்லாம் எப்படி வச்சிருக்கேன், which is equal to 1. இந்த இடத்துல except z equal to 1 னா, ஏன்னா denominator வந்து 0 ஆக கூடாதுல, அதனால வச்சிருக்கேன். So this fellow is less than or equal to 2 divided by modulus of 1 minus z. Okay, அப்போ an which is always less than or equal to some number, fixed number. Okay, that is a modulus of an which is less than or equal to 2 divided by modulus of 1 minus z. Okay, it is fixed. இது வந்து fixed number. Okay, this implies that capital an is bounded.
bounded above. Okay, capital A modulus of an. ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ்ல, இது காம்ப்ளெக்ஸ். Therefore modulus of an is bounded above. So this would imply that இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா summation. அப்போ bn is a decreasing sequence, an is bounded above, bn converges to 0, then by theorem that is an bn converges. So that is implies an க்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம் z to the power n, bn க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம் cn. Therefore summation cn into z to the power n மாத்தி எழுதிருக்கேன். ஓகேங்களா, converges. ஓகே, பவர் சீரிஸ் பார்க்கும்போது நான் ஒரு ப்ராப்ளம் பார்த்துருப்பேன். ஓகேங்களா, தட் இஸ் இந்த இதில் இது யூஸ் பண்ணி நான் சொன்னேன். ஹென்ஸ் ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, தியரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம ப்ரூஃப் பண்ணும் பொழுது இதை ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. சம்மேஷன் ஆஃப் z to the power n divided by n converges for all, okay, for all z mod z equal to 1 except z equal to 1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நீங்க வெயிட் அப்படின்னு போட்டிருப்பேன், வெயிட் அப்படின்னு போட்டிருப்பேன். இதுதான் இதுதான். ஓகே, இங்க bn cn இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 1 by n இருக்கு. so 1 by n is a decreasing sequence, 1 by n converges to 0. இதனுடைய radius of convergence 1. therefore இந்த கதையெல்லாம் therefore this converges at எல்லா பாயிண்ட்லயும் mod z equal to 1ங்கற பாயிண்ட் less than 1ல கண்டிப்பா கன்வர்ஜ், modulus z equal to 1ல எல்லா பாயிண்ட்லயும் கன்வர்ஜ் ஆகும் except z equal to 1 தவிர இது எல்லா பாயிண்ட்லயும் இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். இதுல போன பவர் சீரிஸ் நடத்தும் போது இதுல ஒரு ப்ராப்ளத்துல வெயிட் அப்படின்னு போட்டிருப்பேன். யூ ரெஃபர் தட் தியரம். ஓகே ஓகே, ஐ வில் ஸ்டாப் ஹியர். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, முதல்ல we have நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் வந்து லிப்னிட்ஸ் தியரம் ஃபார் ஆல்டர்னேட் சீரிஸ் தான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல 3.41ல we have given a partial summation formula அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் ஒரு முக்கியமான தியரம் 3.42 அப்படிங்கிற ஒரு தியரத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதில் என்னது an and bn are two sequences. the capital an அது வந்து என்னது sum partial sum for an. ஓகே, அந்த கேபிட்டல் an வந்து பவுண்டடாக இருக்கு. bn is a decreasing sequence, bn converges to 0 ஆக இருந்ததுன்னா summation an bn converge ஆகும். ஓகே, இதை யூஸ் பண்ணி லெப்னிட்ஸ் தியரம்னு ஒரு தியரத்தை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அது என்னது அப்படின்னா, let cn be a decreasing sequence, cn be a sequence such that modulus of cn is a decreasing sequence. Number 2, cn's are all alternate. okay, odd term எல்லாம் பாசிட்டிவ், ஈவன் term எல்லாம் நெகட்டிவாக இருக்கு. and cn converges to 0 ஆக இருந்தால் then summation cn converge. அப்ப இதுல இருந்து முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம், தட் இஸ் இது ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். தட் எது இந்த summation n equal to 1 to infinity -1 the whole power n plus 1 divided by n converge ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் அடுத்தது வந்து அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ்னு ஒன்று ப்ரூவ் பண்ணுவேன். அதுல இதுதான் ரொம்ப முக்கியமான இது. தட் இஸ் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வந்து அதுல ரொம்ப முக்கியமா ப்ளே பண்ணும். ஓகேங்களா, ஸோ வி ஆர் ஹேவிங் தட் திஸ் இஸ் அ கன்வர்ஜென்ஸ் சீரிஸ் அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? பை லிப்னிட்ஸ் தியரம், வேற எதுவுமே கிடையாது. தென் we have used again இதுக்கு முன்னாடி உள்ள தியரம் 3.42 மறுபடியும் யூஸ் பண்ணி we have shown that if a power series உடைய radius of convergence 1 ஆக இருக்கு, அதனுடைய coefficients வந்து ரியல் coefficients, அதான் முக்கியம், ரியல் coefficients which is a decreasing sequence ஆக இருக்கு and converges to 0 ஆக இருந்தால் then summation cn z power n ங்கிற power series converges for all mod z equal to 1 except z equal to 1. z equal to 1 தவிர இது எல்லா இடத்துலையும் இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகும். அஃப்கோர்ஸ் mod z less than 1ல எல்லா இடத்துலையும் கன்வர்ஜ் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த சீரிஸ் இந்த வட்டத்துல எல்லா இடத்துலையும் இது கன்வர்ஜ் ஆகும். இந்த இடத்துல எல்லாம் கன்வர்ஜ் எக்ஸப்ட் அட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்டை தவிர மீதி எல்லா இடத்துலையும் கன்வர்ஜ் ஆகும். அப்படி இந்த கோட்டிலையும் கன்வர்ஜ் ஆகும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, ஐ வில் ஸ்டாப் ஹியர். தேங்க்யூ.